ஜெயா இவ சின்ன வயசுல இருந்து என்னதான் ஆசைப்பட்டாலும் அது சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட அவளுக்கு நடந்ததே இல்ல. அவளோட பேரண்ட்ஸ்க்கு இவளோட அண்ணா தான் ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஆம்பளை பசங்க தான் வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுப்பாங்க அப்படின்னும், பெண் குழந்தைகளை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புனா அது புருஷன் வீட்டுக்கு தான் சேரும் அப்படின்னு பிரிச்சு பார்ப்பாங்க. பேரண்ட்ஸா மனசு இறங்கி ஜெயாவுக்கு எது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அவளோட தாய் மாமா குறுக்க வந்து விழுந்துருவாரு. அவளுக்கு நிறையவே டேலண்ட் இருக்கு, ஆனாலும் அவளோட படிப்பை பாதியில நிப்பாட்டிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக மாப்பிள்ளை வீட்ல இருந்தும் வராங்க. ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு போகும்போது எல்லாருமே ரொம்பவே அழுறாங்க. பார்க்கவே வித்தியாசமா இருக்கு, இவங்களா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, இவங்களே அழுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறா. அவளும் அவளோட ஹஸ்பண்ட் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புவாங்க அப்படின்ற ஒரு கனவோட தான் அங்க போறா. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, அவளோட ஹஸ்பண்ட் ராஜேஷ் பொண்ணுங்க எல்லாருமே ஆண்களுக்கு அடிமையா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஜெயாவை போட்டு அடிக்கிறாரு. வலி தாங்க முடியாம அவளோட பேரண்ட்ஸ்க்கு சொன்னா அவளோட அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஒரு நாள் ராஜேஷ் ஜெயா போனே பாத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட போனை வேகமா வாங்கி உடைக்கணும்னு முடிவு பண்றாரு. ஜெயா அதை தடுத்துடுறா. அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. ராஜேஷ போட்டு புரட்டி எடுத்துடுறா. அவ இத்தனை நாள் போன்ல பார்த்து கராத்தே தான் கத்துட்டு இருந்திருக்கா, அதுக்கு பிராக்டிஸும் எடுத்துட்டு இருந்திருக்கா. ராஜேஷ் அத பெரிய அவமானமாவே எடுத்துக்கிட்டாரு. அவளை எப்படியாவது திருப்பி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவும் பண்றாரு.